வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ் இன் 110cc செக்மெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ ரியலி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா பைக்ஸுமே ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவும் அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக்குமாக தான் இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன ரெக்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு பைக்கில் நம்ம டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ். ஆமாங்க, இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி டோன்லேயே லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம் இந்த டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 8.08 bhp பவர் சிம், அதுக்கடுத்து 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. இன்ஜின் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு அதான் அந்த ஒரு மிட் ரேஞ்ச் பவர் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 67.5 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்ப நிச்சயமாக இதை விடையும் ஒரு பெட்டர் மைலேஜ் இந்த வெஹிக்கிளில் ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார் ட்ரம்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன் வந்துடுது. பின்னாடி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு SPD பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 kg, சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mmன்றப்போ உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 88,000 கிட்ட வரைக்கும் வருது அரௌண்ட். அதுக்கடுத்து டாப் மாடல் ஆண்ட்ராய்ட் பொறுத்த அளவுக்கு 98,000 கிட்ட வரைக்கும் வருது ஆண்ட்ராய்டு. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் டிவிஎஸ் தரப்புல இருந்து பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அது இல்லாமல் நல்ல ஒரு மைலேஜ் தர ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி போர்ட்ஸுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட CT110X. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரஃப் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் அது மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல பொருளை வச்சு கேரி பண்ணுறது அந்த ஒரு ரூரல் யூஸுக்கு ஒரு பெட்டரான டிசைன் இந்த ஒரு பஜாஜ் CT110X. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான் வரலாம். இன்ஜின் பற்றி சொன்னால் இது வந்து அந்த ஒரு லோ எண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பவர். ஏன்னா வச்சுங்களேன் இந்த இன்ஜினால் 8.48 bhp பவர் சிம், 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட் மாதிரி விஷயங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு லோ எண்ட் பவர் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஹெவி லோடு வச்சு கேரி பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிபிள்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான், டிஸ்க் உங்களுக்கு ஆப்ஷனாக கூட கிடையாது. 125 போகிறீங்கிறப்ப மேபி அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 127 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 810 mm. சீட் ஹைட்டும் வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் ஹெவி. பட் பஜாஜில் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 83,000 கிட்ட வரைக்கும் வருது வண்டியோட ஆண்ட்ராய்டு அப்ராக்சிமேட்லி. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரஃப் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் ஓரியன்ட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்களப்போ இந்த பஜாஜோட CT110X ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே இருக்கும். ஆமாம், மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லாமல் போகிறோம் பாருங்கள், 70 km/லிட்டர் வரைக்கும் தருதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ மேபி கிடைக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான மைலேஜ் ப்ளஸ் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிவிஎஸ் ரேடியான் ரியலி ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபேமிலி டோனுக்கு ரியலி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். இந்த வண்டியோட டிசைன் ஒரு சில இடத்துல அந்த நல்ல க்ரோம் எலமெண்ட்ஸ் அது இல்லாமல் இந்த வண்டியோட அந்த ஒரு பாக்ஸியர் டிசைன் டோன்
இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டி அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகுது. அது இல்லாமல் சீட்டிங் மாதிரி விஷயங்களும் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு பெரிய சீட் கொடுத்துருக்காங்கன்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 109.7 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோம்னா வச்சுங்களேன் ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட பவர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர், அதனால் உங்களுக்கு சிட்டி யூஸுக்கும் லைட் ஹைவேஸுக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஒரு 8.8 பிஹெச்பி பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 65 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு 110 சிசிக்குன்னு பார்க்கும்போது இந்த 65ன்றது ரியலி நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். பின்னாடி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் மட்டும்தான், எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த ஒரு இடத்துலையும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் சொல்ல, பட் ஆனால் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரேடியான் தான். அதனால் நீங்கள் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்கன்றப்ப கூட நிச்சயமாக இந்த டிவிஎஸ் ரேடியான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 87,000லேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் 1,01,000 வரைக்கும் வருது. இந்த வண்டியில் ஃபீச்சர்னு சொல்லும்படி பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் கலர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ்ன்ற மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸுமே கூட இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது, ஃபீச்சர் நல்லா இருக்குது, இன்ஜினுமே நல்லா இருக்குன்றப்ப ஃபேமிலி யூஸுக்கு இது ஒரு ரியலி ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக்குன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கும். அல்லாமல் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி மாதிரி விஷயங்களையும் நிச்சயம் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட் நல்ல ஒரு இடத்த கெயின் பண்ணுன்றதுல டவுட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவு அந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் கொஞ்சம் அந்த ஒரு லீனியர் டோன்லேயே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் தரக்கூடிய ஒரு பைக்னே சொல்லலாம் இந்த ஒரு டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு 109.7 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் இல்லை 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். இந்த இன்ஜினில் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 8.18 பிஹெச்பி பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுவுமே அரௌண்ட் ஒரு அந்த ஒரு மிட் ரேஞ்ச் பவர் தான். அதனால் பவர் விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் ஃபேமிலி யூஸுக்கும் ஓகேவாகவே இருக்கும். இன்ஜின் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் சிட்டி அதுக்கு ஓகேவான ஒரு பவர் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 70 km/லிட்டர் வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ஒரு சில ஓனர்ஸ் இந்த வண்டி இதுக்கும் மேலே சூப்பரான மைலேஜ் தரதாலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து டோட்டலி டிபெண்டிங் ஆன் யுவர் ரைடிங் ஸ்டைல். ஆமாம், டீசெண்டாக ஓட்டிங்கப்போ நிச்சயமாக நல்ல மைலேஜ் கிடைக்கும். பட் எப்படியாப்பட்ட மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய பைக்கை நீங்கள் ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்போ அதில் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். அது வந்து யூஸ்வல் தான். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான், டிஸ்க் இந்த இடத்துல ஆப்ஷனாக கூட உங்களுக்கு கிடையாது. எஸ்பிஐ பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 112 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 mm. அதனால் நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். வண்டி ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி ஈஸி தான் பார்த்துட்டு ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் அரௌண்ட் ஒரு 80,000லேருந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் ஆண்ட்ராய்டு 87,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டு பைக்கை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 ஏபிஎஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே ஃபேமிலி, அதுக்கடுத்து உங்களுக்கு சேஃப்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர், அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஜின் மாதிரி விஷயங்களையும் எல்லா விஷயத்துலையும் இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போகிறது அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டோன் கலந்த ஒரு ஃபேமிலி சிட்டி கம்யூட்டராக தான் உங்களுக்கு இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசெண்டான டிசைன் டோன், டிசைனில் எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல பெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் ஃபீச்சர்
ஃபீச்சர் வந்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிடையாது, சாரி ஒரு செமி டிஜிட்டல். அதில் வந்து உங்களுக்கு கீர் இண்டிகேஷன், அதுக்கடுத்து டைம், அதை மாதிரி இன்னும் ஒரு சில யூஸ்ஃபுல்லான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு செமி டிஜிட்டல். அது இல்லாமல் கீர் இண்டிகேஷன்லேயே நீங்கள் வந்து இப்போ அப் ஷிஃப்ட் பண்ணணும், டவுன் ஷிஃப்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபீச்சரில் இன்னொரு ஹைலைட்டரான ஃபீச்சர், இந்த வண்டியில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் உண்டுங்க. ஆமாங்க, டாப் மாடல் போகிறீங்கப்போ இதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கிடைக்கும். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் சேஃப்டி, அதுவும் அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னால் அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்க, உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. ஆமாங்க, இதில் வந்து ஒரு 115.45 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஆமாம், இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வரும். பட்னா இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வரும். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 8.48 bhp ஆஃப் பவர்ஸ், 91 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சு, ஒரு 5 ஸ்பீட் இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடில் கூட ஸ்மூத்தாக காமாக க்ரூஸ் பண்ண முடியுது. பட் ஹைவேஸில் இந்த வண்டி கொஞ்சம் வீக் தான், அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் கம்மின்றதுனால டப்புன்னு ஏதாவது ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுன்றப்போ வண்டி கொஞ்சம் வாபிள் ஆகுது. வண்டி வெயிட் கம்மியாக இருக்குன்றது, அது இல்லாமல் லீனான ஒரு வெஹிக்கிள் வேறு இல்லையா, அதனால் ஹைவேஸில் கொஞ்சம் வீக்கு. பட் சிட்டி அண்ட் ஆன் ரோட் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவாகவே இருக்கிறாரு பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு டாப் ஸ்பீடாக தான் 90 யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு 70 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மைலேஜ்னா அது நம்ம பஜாஜ் பிளாட்டினாலே சொல்லலாம். அது அப்படின்னு பார்க்கும்போது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் இதை விடையும் பெட்டர் மைலேஜ் ஆஃபர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருதுப்பா. பிரேக்கிங் மாதிரி விஷயங்களில் நோ வரி. அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்க் பிரேக்கில் டாப் மாடல் போகிறீங்கன்றப்ப ஏபிஎஸும் வருதுன்றப்ப பிரேக்கிங்கில் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்ம பஜாஜ் பிளாட்டினா. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 119 kg. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 807 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் ஹெவியர், பட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் லைட்டு தான்றப்ப ஹேண்டலிங்கும் ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் 83,000 ஸ்டார்டிங் ஆகுது ஆன் ரோடு. அதுக்கடுத்து டாப் மாடல் ஏபிஎஸ் மாடல் வந்து உங்களுக்கு 95,000 முடிச்சலாம். ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ், நல்ல சேஃப்டி, நல்ல டிசைன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பெஸ்ட்டாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 சொல்லலாம். சரி, ஓகே. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.